Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பச்சை பயிரை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். அது என்னன்னா பச்சை பயிறு லட்டு. பச்சை பயிறு லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். பச்சை பயிறு 250 கிராம், புழுங்கல் அரிசி 50 கிராம், திராட்சை 10, வெல்லம் 250 கிராம். பச்சை பயிறு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் நான் எடுத்து வச்சுருக்கிற 250 கிராம் பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை பயிரை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வர ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வறுத்த பச்சை பயிறு நல்லா சூடாறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். பச்சை பயிரை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கிற அரிசியும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். அரிசி மாவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிறு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே அரிசி மாவில் பாதி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நான் காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட தேங்காய் துருவி ஆட் பண்ணி கூட செய்யலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காயை துருவி சேர்த்திக்கோங்க. வெல்லம் பாகை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற அரிசி மாவில் எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. சுவையான பச்சைப்பயிறு லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜேஎம்சி ஃபுட் ரெசிபி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.